ஹாய் ஹலோ, இது கோமாளி டிவி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசி டால்கீஸில் இருக்கோம். இப்போது சிங்கப்பெண்ணே இன்றைக்கி உமன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சிங்கப்பெண்ணை ரிவ்யூ பற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம். சிங்கப்பெண்ணை எப்படி இருந்தது? சிங்கப்பெண்ணை ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண்ணும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக எடுத்திருக்காங்க இதில். ஆக்சுவலாக ஒவ்வொரு பெண்ணும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. பெண்கள் வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டாலும் அதுலேருந்து வெளியில் அவங்க சாதிக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலைசேஷன் இதில் என்னென்னா, உமன்ஸ் டே அன்னைக்கு இது கரெக்டாக ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெரிய ஹைலைட் இது. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளோட கனவு என்னவோ அதை நோக்கி பயணிக்கணும், அதில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த படத்தில் எந்த தொய்யுமே இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு இதுலேயே போயிட்டுருக்கு. நல்ல சஸ்பென்ஸாக நல்லா இருந்தது எல்லாமே. ஃபிலிம் டோட்டலாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் இது சிங்கப்பெண்ணை. தேங்க்யூ மேம்.